வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருகச் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சோர்ந்து போகிற மனுஷன் பூமியில் அநேகர் பார்க்க முடிகிறது. மனிதன் என்றாலே சோர்ந்து போகிற ஒரு இயல்பான சூழ்நிலை தான். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஒரு புது பலனை அடைய செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, சத்துவமே இல்லாதவனையும் சத்துவத்தை பெருகச் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாரு. நம் வாழ்வில் தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, நம் வாழ்வில் நம்மளுடைய பலன் குன்றி போகிற நேரத்தில், நம்மளுடைய பலவீனம் காணப்படுகிற வேளையில், எல்லாம் முடிந்து போனது, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்து பார்த்துட்டேன், முயற்சி செய்ததெல்லாம் முயற்சி செய்து விட்டேன், தோணினதையெல்லாம் செய்து பார்த்தேன், நான் எனக்கு இயன்ற மட்டும் கூடிய மட்டும் நான் செய்தேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை என்று நம்மளுடைய பலன் குன்றி போகிற நேரத்தில், அதாவது when our strength ends, God's power begins. தேவனுடைய வல்லமை துவங்குகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய பலவீனமான சூழ்நிலைகளில், பலனற்ற நேரத்தில் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? 3 காரியங்களை செய்கிறார். முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை அவர் என்ன செய்கிறார்? நம்மை மீட்டு கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நம்ம பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ளுகிறார். நம்மளுடைய சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளுகிறார். நாம் தவறு செய்கிற காரியங்களிலிருந்து நாம் தவறை உணரும்படியாக உணர்த்தி அந்த தவற்றிலிருந்து அவர் நம்மை மீட்டு கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை மன்னிக்கிறவராகவும் அதை விட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். எப்பொழுது நாம் மனம் திரும்பி, ஐயோ நான் பாவம் செய்தேனே என்று நம்மை நாம் தாழ்த்தி அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை மீட்டு கொள்ளுகிறவராய் இருக்கிறார். பேதுரு பார்த்தீங்கன்னா, அவன் விழுந்து போன சூழ்நிலை, தவறு பண்ணிட்டப்ல, இயேசுவை மறுதளிச்சிட்டாரு. he was standing in the failure. ஆனாலும் தேவன் அவனை டிஸ்கார்ட் பண்ணவில்லை, அவனை நிராகரிக்கவில்லை. அவனுடைய மிஸ்டேக்கில் இருந்து அவனை அவர் மீட்டு கொண்டு அவனை ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரனாக, சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு கண்மலையாக, ஒரு ஸ்டோனாக அவனை பயன்படுத்துகின்றார். அவர் புதுப்பிக்கிற தேவன். உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் உங்களை மீட்டு கொள்ளுகிற தேவன் உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் காணப்படுகின்றார். 2வது காரியம், அவர் நம்மளுடைய வாழ்வில் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நாம் எதையெல்லாம் இழந்து போனோமோ, எதிலெல்லாம் தோல்வியுற்றோமோ, எதிலெல்லாம் விழுந்து போனோமோ, அங்கே எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். தாவீது அவன் பாவம் செய்து விழுந்தான். தாவீது குற்றம் செய்து விழுந்தான். அப்பொழுது அவன் மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உம் சித்தத்துக்கு மாறாக நான் செய்துவிட்டேன் என்று பாவ மன்னிப்பை கேட்ட பொழுது தாவீதுடைய பாவத்தை அவனுக்கு மன்னித்து அவனுடைய மனம் திரும்புதலை அவர் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவனுடைய உடைந்த உள்ளத்தை, அவன் உடைந்து போன இடத்துல அவனை மறுபடியும் அவர் சீரமைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கெட்டு போனான். தகப்பனுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கெட்டு போனான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அவன் மனம் திரும்பி அந்த தகப்பனிடத்தில் வரும் பொழுது எப்படி அந்த தகப்பன் தன் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அப்படியாகவே நம்மளுடைய தேவன் நம்மை சீர்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 3வது, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தேவன் எப்படி சத்துவத்தை பெருகச் செய்கிறார், எப்படி பலத்தினால் இடை கட்டுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் நம்மை புதுப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். he renews our strength என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நம்மளுடைய பலன் அற்று போய் நிற்கிற நேரத்தில் அவருடைய வல்லமை அதிகரிக்கிறதை பார்க்க முடிகிறது. பவுல் அடிகளார் பார்த்திங்கன்னா, அவருடைய சரீரத்தில் முள்ளு. ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு
போதும் என்று சொல்லுகிறார். பவுலடிகளார் அதை சாபமாக நினைத்த பொழுதோ கர்த்தர் அதை ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பவுலடிகளாருக்கு அதை மாற்றுகின்றார். கிருபையை வழங்குகிறார். தேவ கிருபையை உணர்ந்தவராய் பவுலடிகளார் அவருடைய பலத்திலே புதுப்பிக்கப்பட்டவராக, ரெனியூடு ஸ்ட்ரென்த்தோட இன்னும் அதிகமான ஊழியங்களை அவர் சரீரத்தில் பலவீனப்பட்ட பிறகுதான் பவுலடிகளார் செய்கிறதை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது படி ஏசாயா 40வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்களே, எழும்புவார்களே. அப்படியாக தேவன் உங்கள் வாழ்வில் மை ஸ்ட்ரென்த் இஸ் இன்அஃப், மை ஸ்ட்ரென்த் இஸ் ஓவர், மை ஸ்ட்ரென்த் இஸ் எண்டுன்னு நீங்கள் எப்பொழுது நீங்கள் முடிவுக்குள்ளே வருகிறீர்களோ அப்பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் எழும்பி உங்களை பயன்படுத்தி பிரகாசிக்க செய்கிறவராய், பிரயோஜனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே, சத்துவமில்லாத எனக்கு சத்துவத்தை தாங்கப்பா, பலனற்ற என்னை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஜெபிப்போமா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் விழுந்திருக்கிறது. அது 60 100 கனி கொடுக்கத்தக்கதாக, அது விருட்சமாக மிகுந்த கனிகளை உண்டாக்க கர்த்தர் வளர்த்து கொடுக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், சத்துவம் இல்லாமல் இருக்கலாம், பலனற்று போய் நிற்கலாம். ஆனால் உம்முடைய வார்த்தை இப்பொழுது எங்கள் மத்தியில் ஏசாயா 40:29 வந்தபடி கர்த்தாவே, தேவரே, சத்துவமில்லாத மனுஷனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவனே, ஆண்டவரே, பலனற்ற மனுஷனுக்கு பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தர், இதோ சோர்ந்து போயிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு பலத்தை இடை கட்டி ஆண்டவரே சத்துவம் பெருகச் செய்து ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.